கஞ்சி வகைகளில் நிறைய கஞ்சி வகைகள் செஞ்சுக்கலாம் டயட்டுக்காக. இப்போ உடம்பு சரியில்லாதவங்களும் சரி, இல்லை வயிறு உப்பிசமாக இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கஞ்சி சாப்பிட்டுக்கலாம் நைட்டு டின்னருக்காக. இப்போது உடம்பு சரியில்லாதவங்க, சுகர் இருக்கவங்க, அப்படி மெடிசின் சாப்பிட்றவங்க மொத்தத்திலே அவங்களுக்கு நிறைய அதிகமான நைட்டெல்லாம் ரொம்ப ஆயில் ஃபுட்டெல்லாம் சேர்த்துக்க முடியாது. ஏன்னா அவங்க பாடி அவங்களுக்கு வீக்காக இருக்குமா, அதனால சேர்த்துக்க முடியாது. அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு டயட்டு அழகான ஒரு கஞ்சி எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி கோதுமையில் அழகான ஒரு டயட்டு கஞ்சி. இது எல்லாருக்குமே செட் ஆகும். எந்த டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் கோதுமைங்கிறது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி, எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு கிளாஸ் கோதுமை நான் எடுத்துருக்குறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர், இல்லை ஒரு ஆளுக்குன்னா கொஞ்சம் போதும், இவ்வளவு. இப்போது நிறைய பேர் இருக்கா, 2 மெம்பர்ஸ்னால் ஒரு 2-3 பிடி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்றபடி இந்த கஞ்சி பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு அரை கிளாஸ் அரிசி, அப்புறம் ஒரு அரை கிளாஸு பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, அப்புறமா கொஞ்சம் வெந்தயம். ரொம்ப வேணாம், கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் உங்கள் உடம்புக்கு நல்லது தான். தெரியும் இல்லை வெந்தயம் இவ்வளோ நல்லது நமக்கு அப்படின்ட்டு. பாடி ஹீட்டு, நீங்கள் இப்போ டேப்லெட்ஸ் எல்லாம் ரொம்ப எடுக்கிறவங்களுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். தெரியும், டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க பாடி எப்படி இருக்கும்ட்டு, அனலாக இருக்கிற மாதிரி இருக்குமா, அவங்களுக்கெல்லாம் இந்த வெந்தயம் கொஞ்சம் கூட இன்னும் அதிகமாக போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தமாக போட்டு நல்லா கழுவிடணும். இப்போது நல்லா கழுவணும். ஒரு 2-3 தண்ணி வச்சு அலசிடணும். இப்போ நல்லா கழுவி இங்கே கொட்டிடணும் குக்கரில். இல்லை நீங்கள் தனியாக பவுல்ஸில் வேக வைக்கிறீங்க, இல்லை அவனில் வேக வைக்கிறீங்க அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம். அது ஒவ்வொருத்தங்க சாய்ஸு. நான் இந்த அவனில் வைக்கிறது கிடையாது. சரி, குக்கர்லன்னா ஈஸியாக இருக்கும், ஈஸி வேலைக்காக பண்ணுறேன். குக்கர் ரொம்ப தண்ணி விட்ருக்கேன் பாருங்கள். இப்போ இதை மூடி வைக்க போகிறோம். இது ஒரு 2 விசில் வேணாம், ஒரு விசில்லே வெந்துடும். ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். தானாகவே ஆறணும். அப்போ தான் இந்த கஞ்சி நல்லா வேகும். இது இப்போ ஸ்டவ்வில் வச்சாச்சு. குக்கர் விசில் வந்தது. இப்போது 10 மினிட்ஸுக்கு மேலே விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தேன் பாருங்க. இதில் கோதுமை, பச்சைப்பயிறு, வெந்தயம், அரிசி இதெல்லாமே சேர்ந்து, இல்லை நம்ம இப்போது அரிசி சாப்பிடக்கூடாது, கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறவங்க அது அரிசியை ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். வெறும் கோதுமையும் பச்சைப்பயிறு, வெந்தயம் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. இது டயட்டுக்கு பக்கா ஃபுட்டு. ஆயில் எதுவும் இல்லை, வயிறு சுத்தமாயிடும். நம்ம மெடிசின் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெடிசின் சாப்பிடாதவங்களுக்கும் நைட்டு ஒரு வாரத்துக்கு 2 நாளைக்காவது, மெடிசின் சாப்பிட்றவங்க தினமும் நைட்டு ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம். மற்றவங்க ஒரு வாரத்துக்கு ஒரு 2 டேஸு இது மாதிரி ஒவ்வொரு கஞ்சி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்க முடியும். நம்ம இருக்கிற நாள் வரைக்கும் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வாழணும். இதுதான். ஓகே, தேங்க்யூ.